சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வேலு, என்னங்க வந்துட்டீங்களா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. பூஜா. நிறுத்துங்க. பூஜா என்ன சொல்லியிருப்பா? வழக்கம் போல அண்ணன் ஏற்பாடு பண்ண கல்யாணத்துல இஷ்டம் இல்ல அப்படின்னு அண்ணனை பத்தி குறை சொல்லியிருப்பா. அவளுக்கு எங்கங்க அண்ணனோட அருமை புரிய போகுது? எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி தப்பு கணக்கு போட்டுட்டே இருக்க போறீங்க? பூஜா உங்க அண்ணனை பத்தி நல்லாதான் தெரிஞ்சு வச்சிருக்கா. ஆனா பாவம், உங்களுக்கு தான் அவரை பத்தி எதுவுமே தெரியல. நீங்க அவரை முழுசா நம்புறீங்க. செல்வி, பொறுங்க வேலு. எப்பவும் போல விஷயம் என்னன்னு கூட தெரியாம அண்ணங்கிற வார்த்தையை கேட்டதுமே பொங்கி எழுந்திருக்காதீங்க. நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு இன்னைக்கு உங்க நம்பிக்கையே சுக்கு நூறா உடைய போகுது. உங்களோட மனசை திடமாக்கிட்டு நான் சொல்றத கேளுங்க. என்ன விஷயம்? அதை சொல்லுங்க. சொல்றேன். பூஜாவுக்கும் அந்த சுந்தர் இருக்கானே, அவன் கூட இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு உங்க அண்ணன் முடிவெடுத்திருக்காராம். என்னங்க சொல்றீங்க? நல்லா தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீங்களும் நானும் ஊர்ல இல்லாத இந்த 3 நாள்ல பூஜாவுக்கு எப்படியாவது நிச்சயதார்த்தம் பண்ணிரணும்னு உங்க அண்ணன் எல்லா வேலையையும் ரொம்ப தீவிரமா பாத்துட்டு இருக்காராம். முக்கியமா நிச்சயதார்த்தம் முடிவு பண்ணிட்டது கூட உங்களுக்கும் எனக்கும் தெரியக்கூடாதுன்னு வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் சத்தியமும் வாங்கிட்டாராம். இப்ப சொல்லுங்க, இத்தனை நாள் எங்க அண்ணன் காரணத்தோட தான் எல்லாமே செய்வாருன்னு சொல்லுவீங்களே, இப்ப நம்ம ஊருக்கு கிளம்பி இருக்க அந்த கேப்ல திருட்டுத்தனமா பூஜாவுக்கு நிச்சயதார்த்தம் ரெடி பண்ணிருக்காரே, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? இங்க பாருங்க செல்வி, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. எங்க அண்ணன் ஏன் எனக்கு தெரியாம பூஜாவோட நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்? அத உங்க அண்ணன் கிட்ட தான் போய் கேட்கணும் வேலு. இல்ல இல்ல, நீங்க ஏதோ தெரியாம பேசுறீங்க. எங்க அண்ணன் ஒரு நாளும் அப்படி ஒரு காரியத்தை பண்ணாது. நீங்க தயவு செஞ்சு உண்மை எதுன்னு புரியாம எங்க அண்ணன் மேல பழிய போடாதீங்க. அதை என்னால தாங்கிக்க முடியாது. இங்க பாருங்க வேலு, நீங்க உங்க அண்ணன் மேல அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அதனாலதான் உங்களால இதை ஏத்துக்க முடியல. நீங்க வேணும்னா பூஜாவுக்கு போன் பண்ணி கேட்டு பாருங்க. அவளே அவ வாயால வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெளிவா சொல்லுவா. நீங்க என்ன நம்ப வேண்டாம், உங்களோட தங்கச்சியை நம்புங்க, அது போதும். இருங்க, இப்பவே நான் பூஜாவுக்கு போன் பண்றேன். இல்ல இல்ல, வேணாம் வேணாம், நீங்க போன் பண்ணாதீங்க. ஏன் வேலு, உங்க தங்கச்சி கிட்ட பேசினா நான் சொல்ற இந்த விஷயம் உண்மையாயிரும்னு பயமா இருக்கா? இல்ல, அது இங்க பாருங்க வேலு, உங்களால இந்த விஷயத்தை நம்பவும் முடியல, ஏத்துக்கவும் முடியல. ஆனா இதெல்லாம் அங்க நடந்துட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. பூஜா பாவம் வேலு, அவ என்ன தப்பு பண்ணா? அவளுக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனையை உங்க அண்ணன் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு? இங்க பாருங்க வேலு, ஒரு உயிரை கொல்றதை விட மோசமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம விருப்பத்துக்காக இன்னொருத்தரை பலியாடாக்குறது. இப்போ உங்க அண்ணன் அததான் பூஜாவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. பூஜாவை பலிக்கடா ஆக்கிட்டு இருக்காரு. வேலு, பூஜா ஒண்ணு கோவில நேர்ந்து விட்டவல்ல, அவளுக்குன்னு தனிப்பட்ட விருப்பமும் உணர்வும் இருக்கு. அதுக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுங்க. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஒரு பொண்ணுக்கான சுதந்திரங்கிறது அவளுக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் இல்ல, அவளுக்கு விருப்பம் இல்லாதத செய்யாம இருக்கிறதும் தான். பூஜாவுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அவளுக்கு விருப்பம் இல்லாத அந்த சுந்தர் கூட நீ சேர்ந்துதான் வாழணும்னு அவளை கட்டாயப்படுத்துறது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? 5 அறிவு கொண்ட மிருகத்துக்கு இருக்கிற பகுத்தறிவு கூட 6 அறிவு இருக்கிற மனுஷனுக்கு இல்லன்னு நினைக்கிறப்பதான் வேதனையா இருக்கு. சரி, அதெல்லாம் விடுங்க வேலு. இப்ப இதெல்லாம் பேசுறதுக்கு இங்க நேரம் இல்ல. நீங்க இத்தனை நாள் பூஜாவுக்காக என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்ப உங்க தங்கச்சிக்காக நீங்க தான் நிக்கணும். வேலு, பூஜா பாவம். நிச்சயதார்த்தம் நடக்க போறது நமக்கு தெரிஞ்சா நாம பூஜா பக்கத்துல நின்னு இந்த நிச்சயதார்த்தத்தை நடக்க விடாம பண்ணிருவோன்னு உங்க அண்ணன் பயந்து போய் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அவரு நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும். வேலு, வாங்க நம்ம உடனே போலாம். நாம உடனே போய் பூஜாவோட நிச்சயதார்த்தத்தை தடுக்கணும். வாங்க வேலு.